சிறந்த எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளை எப்படி தேர்ந்தெடுப்பது? இது என்ன ராக்கெட் சயின்ஸா? கடந்த 2 அல்லது 3 வருடங்களில் அதிகபட்ச லாபத்தை கொடுத்த ஃபண்டுகளைத்தானே தேர்ந்தெடுக்கணும்? நோ, பிக் மிஸ்டேக். அப்போ சரியான வழிமுறை தான் என்ன? அதுக்குத்தானே சார் இந்த வீடியோ. மதிவாணன் என் நண்பன், ஒரு சாமானிய ஆரம்ப நிலை முதலீட்டாளன். நல்ல லாபம் தரும் சிறந்த சில ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுகளை பரிந்துரை செய்யும்படி என்ன கேட்டான். மதிவாணனுக்கு நான் அளித்த பதிலைத்தான் நீங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. எக்விட்டி திட்டங்களில் ஃப்ளெக்ஸி கேப் திட்டம் முதலீட்டாளர்களுக்கிடையே மிக பிரபலமானது. இத்திட்டத்தின் இப்போதைய முதலீடு 5 லட்சம் கோடி ரூபாய். இது மியூச்சுவல் ஃபண்டுகளின் மொத்த முதலீட்டில் 15 விழுக்காடு என்பது குறிப்பிடத்தக்கது. ஃப்ளெக்ஸி கேப் திட்டத்தின் இந்த பிரபலத்துக்கு காரணம் உண்டு. லார்ஜ், மிட் மற்றும் ஸ்மால் கேப் பங்குகளில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் முதலீடு செய்ய வேண்டும் என்ற செபியின் விதிமுறை பல எக்விட்டி திட்டங்களுக்கு உண்டு. ஃப்ளெக்ஸி கேப் திட்டத்துக்கு அந்த விதிமுறை கிடையாது. எந்த பங்குகளில் அதிக லாபம் ஈட்ட முடியும் என்று திட்ட நிர்வாகி நம்புகிறாரோ அவற்றில் முதலீடு செய்ய அவருக்கு முழு சுதந்திரம் உண்டு. சரி, இப்போ செலெக்ஷன் வழிமுறைக்கு வருவோமா? சந்தையில் 30க்கும் மேற்பட்ட ஃப்ளெக்ஸி கேப் திட்டங்கள் இருக்குது. நம்முடைய இலக்கோ சிறந்த சில ஃப்ளெக்ஸி கேப் திட்டங்களை தேர்ந்தெடுப்பது. இலக்கின் முதல் படி கடந்த 10 வருடங்களில் அதிகபட்ச லாபத்தை கொடுத்த திட்டங்களின் பட்டியலை தயார் செய்வது. 10 வருடங்கள் பின்னோக்கி ஏன் போகணும்? 2 அல்லது 3 வருடம் போராதான்னு நீங்கள் என்ன கேட்கலாம். நியாயமான கேள்வி. வெவ்வேறு மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் வெவ்வேறு முதலீட்டு பாணி மற்றும் தத்துவத்தை பின்பற்றுகின்றன. சில உதாரணங்கள்: பராக் பரிக் வேல்யூ, மோதிலால் ஆஸ்வால் பை ரைட் சிட் டைட், ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் குவாலிட்டி அண்ட் க்ரோத். இப்படி பங்கு சந்தையில் மார்க்கெட் சைக்கிள், அதாவது சந்தை சுழற்சி என்ற ஒரு கால இடைவெளி உண்டு. ஒரு சுழற்சி 2 அல்லது 3 வருடம் ஓடும். ஒவ்வொரு சுழற்சியின் போதும் வெற்றி பெறும் பங்குகளும் அவற்றை வைத்திருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களும் மாறுபடும். ஸோ ஒரு சந்தை சுழற்சியில் நல்ல லாபம் தரும் ஃபண்டுகள் அடுத்த சுழற்சியில் தேக்க நிலையை அடையலாம். ஒரு எடுத்துக்காட்டு: 2015 17 வரை மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் கேட்டகரியில் 3 வருட லாப அடிப்படையில் எஸ்பிஐ, டிஎஸ்பி ரெண்டும் டாப் 2 ஃபண்டுகள். இப்போ 2023 25 வரை பார்க்கும்போது டாப் 5ல் கூட இந்த 2 ஃபண்டுகளின் பேர் கிடையாது. இந்த தரவு நமக்கு சொல்லும் செய்தி என்ன? 2 அல்லது 3 வருடங்களை கொண்ட ஒரு மார்க்கெட் சைக்கிள், அதாவது சந்தை சுழற்சியை நம்பி பிரயோஜனம் இல்லை. 4 அல்லது 5 சுழற்சிகளில் கன்சிஸ்டண்ட்டாக நல்ல லாபம் அளித்த ஃபண்டுகளை தேர்ந்தெடுத்தால் எதிர்காலத்திலும் அவை மார்க்கெட்டை அவுட் பெர்ஃபார்ம் செய்யும் வாய்ப்பு அதிகம். அதனால் தான் 10 வருடம் வெற்றி பெற்ற ஃபண்டுகளின் பட்டியல் நமக்கு தேவைன்னு நான் சொன்னேன். சரி, இந்த பட்டியலை எப்படி தயார் செய்வது? மிக எளிது. பங்கு சந்தை அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு இணையதளம் அல்லது செயலிலிருந்து கடந்த 10 வருடங்களில் அதிகபட்ச லாபம் அளித்த ஃபண்டுகள் யாவைன்னு கேளுங்க. உங்களுக்கு உடனே ஒரு லிஸ்ட் கிடைக்கும். வேல்யூ ரிசர்ச் நிறுவனத்தின் மியூச்சுவல் ஃபண்ட் இன்சைட் என்ற பத்திரிகையின் அக்டோபர் 2025 வெளியீட்டில் இருந்து நான் எடுத்த பட்டியலை பாருங்கள். குவாண்ட், பராக் பரிக், ஜேஎம், எஸ்டிஎஃப்சி மற்றும் எடில்வைஸ் இவைதான் அதிகபட்சம் லாபம் அளித்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுகள். 5 ஃபண்ட்லெல்லாம் போட பைசா இல்லை. 2 பெஸ்ட் ஃபண்டோட பேரை சொல்லுன்னா என் நண்பன் மதிவாணன். நீங்கள் எந்த 2 தேர்ந்தெடுப்பீங்க? குவாண்ட் மற்றும் பராக் பரிக் இல்லையா? அவை தானே அதிகபட்ச லாபத்தை கொடுத்துருக்கு. ஒரு நிமிடம் பொறுங்க. பட்டியலில் 5 ஃபண்டுகளின் 10 வருட பாயிண்ட் டு பாயிண்ட் சிஏஜிஆர் லாப சதவீதத்தை பார்க்குறோம். ஆனால் அந்த 10 வருடங்களில் சில ஃபண்டுகளின் லாபத்தில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருக்கலாம். சில ஃபண்டுகள் அதிக ரிஸ்க் எடுத்து அதிக லாபத்தை அளித்திருக்கலாம். ஏற்றத்தாழ்வையும் ஆபத்தையும் குறைத்து நல்ல லாபத்தை நிலையாக தரும் ஃபண்டுகளைத்தான் என் நண்பன் மதிவான விரும்புவான். உங்களில் பலரும் அதைத்தான் விரும்புவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த பெஸ்ட்டு 2 ஃபண்டுகளை இப்போ நாம் அடையாளம் காண வேண்டும். எப்படி? மியூச்சுவல் ஃபண்டின் சில அளவுகோல்களை அறிந்து கொள்வதன் மூலம், அவற்றை ஆய்வு செய்வதன் மூலம், ஒப்பிடுவதன் மூலம். சரி, அளவுகோல்கள் என்னன்னு பார்ப்போமா? முதல் 2 அளவுகோல்கள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மற்றும் ஷார்ப் ரேஷியோ. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இந்த அளவுகோல்கள் எங்கே கிடைக்கும்? ஒரு ஃபண்டின் ஃபேக்ட் ஷீட்டில் இவை காண கிடைக்கும்.
ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எஸ்டி, ஒரு மியூச்சுவல் ஃபண்டின் லாபம் அதன் சராசரி லாபத்திலிருந்து எந்த அளவு வேறுபட்டிருக்கிறது என்பதை குறிப்பது எஸ்டி. எஸ்டி குறைவாக இருந்தால் ஃபண்டோட லாபத்தின் ஏற்றத்தாழ்வு குறைவாக இருக்குது என்று பொருள். ஸோ எஸ்டி குறைவாக இருந்தால் அது நல்லது. எஸ்டியோடு தொடர்பு கொண்ட இன்னொரு விகிதம் ஷார்ப் ரேஷியோ. இந்த விகிதம் ஒரு ஃபண்டின் ரிஸ்க் அட்ஜஸ்டட் லாபத்தை குறிக்கும். இந்த விகிதம் அதிகமாக இருந்தால் நல்ல செயல்பாட்டை குறிக்கும். ஸோ எஸ்டி குறைவாக இருக்கணும், ஷார்ப் ரேஷியோ அதிகமாக இருக்கணும். வாங்க பட்டியலில் இருக்கும் நம்ம 5 ஃபண்டுகளின் விகிதத்தையும் பார்ப்போம். எஸ்டி மற்றும் ஷார்ப் ரேஷியோவின் அடிப்படையில் பராக் பாரிக்கும் HDFCயும் முதல் 2 ஃபண்டுகள் என்பதை கவனிங்க. அடுத்ததாக ஆல்ஃபா பீட்டா என்ற வேறு 2 விகிதங்களை பார்ப்போம். ஒரு ஃபண்டு பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸை விட எவ்வளவு அதிகமான லாபத்தை கொடுத்துருக்கு என்பதை ஆல்ஃபா தெரிவிக்குது. ஆல்ஃபா அதிகமாக இருந்தால் அந்த ஃபண்டு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு என்று அர்த்தம். பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸின் ஏற்றத்தாழ்வை ஒரு ஃபண்டு எப்படி பிரதிபலிக்குது என்பது பீட்டாவிலிருந்து தெரியும். பீட்டா குறைவாக இருந்தால் ஏற்றத்தாழ்வு குறைவாக இருக்கும். ஸோ குறைஞ்ச பீட்டா உள்ள ஃபண்டு நல்லது. ஸோ ஆல்ஃபா அதிகமாக இருக்கணும், பீட்டா குறைவாக இருக்கணும். மறுபடியும் 5 ஃபண்டுகளையும் ஒப்பிடுவோம். பராக் பரிக் மற்றும் HDFC மீண்டும் அதே டாப் 2 இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். இந்த 2 ஃபண்டுகளுக்கு மட்டுமே வேல்யூ ரிசர்ச் நிறுவனம் 5 ஸ்டார் மதிப்பீட்டை வழங்கியிருக்கிறது என்பது கூடுதல் தகவல். இது நம்முடைய தேர்ந்தெடுக்கும் வழிமுறையை ஊர்ஜிதப்படுத்துது இல்லையா? இந்த 2 ஃபண்டுகளை பற்றி ஒரு சுருக்கமான பின்னணி. பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் 13 வருடங்களுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட். ஆரம்பித்த நாள் முதலே திரு ராஜீவ் தக்கர் அதன் நிர்வாகியாக இருக்கார். தக்கர் அனுபவம் மிகுந்த ஒரு சிறந்த முதலீட்டாளர். வேல்யூ பேஸ்ட் இன்வெஸ்டிங் இந்த ஃபண்டின் அடிப்படை தத்துவம். அயல்நாடு, குறிப்பாக அமெரிக்க பங்குகளிலும் இந்த ஃபண்டு முதலீடு செய்கிறது. அடுத்தது HDFC ஃப்ளெக்ஸி கேப். HDFC இந்தியாவின் பழமையான 35 வருட வரலாறு கொண்ட மியூச்சுவல் ஃபண்ட். ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை சில வருடங்களாக நிர்வகிப்பவர் திருபதி ரோஷி ஜெயின். இதற்கு முன் ஃப்ராக்லின் இந்தியாவில் சில ஃபண்டுகளை நிர்வகித்த அனுபவம் இவருக்கு உண்டு. இந்த ஃபண்ட் இந்திய பங்குகளில் மட்டுமே முதலீடு செய்கிறது. பதிவாணன் அயல்நாட்டு பங்கு எக்ஸ்போஷர் இப்போதைக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுனால பராக் பரிக்கை தவிர்த்து HDFC ஃப்ளெக்ஸி கேப்பை தேர்ந்தெடுத்தான். அயல்நாட்டு பங்குகள் தேவைன்னு நீங்கள் நினச்சா உங்கள் மனசு பராக் பரிக் பக்கம் சாயலாம். உங்கள் சாய்ஸ் எந்த ஃபண்டு, அதுக்கான காரணம் என்ன, கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் சொன்ன இந்த வழிமுறையை ஃப்ளெக்ஸி கேப்பை மட்டுமல்ல மற்ற ஃபண்டுகளை, அதாவது லார்ஜ், மிட் மற்றும் ஸ்மால் கேப் ஆகியவற்றை தேர்ந்தெடுக்கவும் நீங்கள் உபயோகிக்கலாம். சிறந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.